ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? அன்னபூரணி. பாருங்க, நேம் சூப்பரா இருக்கு. ஓகே, என்ன பண்றீங்க? ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடில உள்ளவங்களுக்கு தான் நிறைய சேலரி எல்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப வசதியோ? ஏதோ குடுக்குறாங்க, மாச கடைசில தலைக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான் போயிடுறது. வேலை எல்லாம் ஒழுங்கா பாக்குறீங்களா? அதெல்லாம் நல்லா பாக்குறேன். பார்க்கும்போது தெரியுதுங்க ஒரு மாதிரி நல்ல பொண்ணா, சைலண்டான பொண்ணு. வாய்ஸ் நல்லா இருக்கு. எந்த ஊர் நீங்க? திருநெல்வேலிங்க. திருநெல்வேலி. சூப்பர். ஓகே, நீ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேர்மையா இருந்துட்டோமோ அப்படின்னு நினைச்ச தருணம்னா எது? நேர்மைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மறைமுகமான நேர்மையா இருக்கும். நல்லா இருக்க. ஸ்கூல் டைம்ல தான், எக்ஸாம் அப்பதான் நல்லா பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சேன். நான் நல்லா அடிக்கணும்னு நினைச்சு கொண்டு போனேன், பிட்டை அடிச்சுட்டேன். ஆனா மேம் வரும்போது பிட்டை தூக்கி பக்கத்துல போட்டேன். நான் ஜெத்தா எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு லாஸ்ட் தூக்கி பிட்டை தூக்கி பக்கத்துல போட்டேன். மாட்டினது இன்னொரு பையன். ஆனா நான் போய் சொல்லுது மேம்கிட்ட, நான் தான் சொன்னேன் மேம் பிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். திருநெல்வேலி பொண்ணுங்க பசங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுல என்னங்க போட்டுலாம் மேம்கிட்ட போய் போட்டு கொடுத்தல, நல்லது தானே. நானும் கிளாஸ் லீடரா இருந்தது. நீ கிளாஸ் லீடர் வேறையா? ஏங்க உங்களை பார்த்தா எல்லாம் கத்துப்பாங்க, நீங்களே இந்த தப்பு பண்ணலாமா? பண்ணிட்டு வேற பையன் வேற போட்டு விட்டான்னு போட்டு விட்டுருக்கீங்க. போட்டா அங்க உட்காந்துருந்ததுக்கு நான் என்ன பண்றேன், இது போட்டு விடணும், போட்டு உள்ள டக்குன்னு வந்துட்டாங்கன்னு. அதனால போட்டேன் நானு. சரி பிட்டு அடிக்கிறேன், நம்ம கொஞ்சம் நேர்மையா இருக்கலாம்னு போய் நான் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க. இது ரொம்ப இல்லீகல், ரொம்ப பெருசா போகுதுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தானே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம். சூப்பருங்க. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இப்ப ஏதாவது இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான் படிச்சு முடிச்சாச்சு. சூப்பருங்க. திருநெல்வேலி பொண்ணுங்களாம் நம்பாதீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி திருநெல்வேலி பொண்ணு சும்மா சொன்னேன். ரொம்ப நல்லவங்க, நல்ல வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஸ்லாங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே, நல்லா பேசுனீங்க. ஒரு செல்ஃபி கொடுப்பீங்களா? கொடுத்துடலாங்க. இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு எப்படி கேட்கும்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா உங்க லெஃப்ட் இயரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசி பாருங்க. நீங்க எந்த சவுண்டார் பிச்சில் மத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னு உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த உலகத்திலேயே ரொம்ப லேசியான அனிமல் எதுன்னு தெரியுமா? ஸ்லாத் என்ற அனிமல் தான். ஏன்னா இது 1 மைல் நடந்து முடிக்கவே 1 மாசம் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய். ஹாய், என் பேர் பிரீத்தி. பிரீத்தி. சூப்பருங்க, பேர் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி என்னோட பேரோட அர்த்தமே பியூட்டிஃபுல், அதனால தான் எனக்காக வச்சிருக்காங்க. பாருங்க, தானாவே ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்கப்பா. இல்ல யாரும் ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க, அதனால நம்மளே நமக்கு யாருமே ப்ரமோட் பண்ணணும்னு. பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஓகே, நீ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லைங்க, நான் வந்து ரெப்பு. சரி, மாட்டினா கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கே தவிர்த்து மாட்டுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. சரி, என்ன மாதிரி இதுல மாட்டி கொடுத்துருக்கீங்க? நான் பெருசா மாட்டிலாம் கொடுக்க மாட்டேன், பசங்களை காப்பாற்ற தான் நினைப்பேன். அப்படியே மாட்டி கொடுக்கணும்னாலும் இந்த மிஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஒர்க் சொல்லியிருப்பாங்க, நான் முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வேணா ஜென்ரலா பண்ணியிருப்பேன், தவிர பர்டிகுலராலாம் நான் யாரையும் மாட்டிலாம் விட்டதில்லை. இப்போ மேம் வந்து மறந்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்ததே மறந்துருப்பாங்க, ஏஞ்சி இந்த நான் மேம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் பண்ணிருக்கீங்களா? மாட்டி கொடுத்துருக்கேன். மாட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா வேற சொல்றீங்க அத. என்ன பண்றது, அப்பத்துல இருந்த ஒரு சிச்சுவேஷன், அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற. ஓகே, இப்போ மாட்டி கொடுத்துருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏண்டி இதெல்லாம் பண்ண, மேமே மறந்துட்டாங்க, நீ ஏண்டி போட்டு விட்ட அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்களா? அது மாதிரிலாம் பெருசா யாரும் கேட்டதெல்லாம் இல்லை, யாரும் இது பண்ண மாட்டாங்க. சரியான ஆளாதான் இருக்கா வந்து நம்மகிட்ட நல்லா பேசுறா, போய் மேம்கிட்ட எல்லாம் போட்டு விடுறா அப்படிலாம் வந்து நினைப்பாங்களா உங்களை பத்தி? இல்ல இல்ல, ஏன்னா நான் பல தடவை காப்பாத்தி விட்டுறேன்ல, அந்த நன்றி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து. நீங்க வந்து டைம்ல வந்து எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாம வந்து வந்திருப்பாங்க, நீங்க நல்ல புள்ளனால வந்து எல்லாம் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் அவங்க பாவம் இல்ல, வந்து ஒரு கடுப்பு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எதுவுமே கேட்டது இல்ல உங்ககிட்ட. ஹோம்ஒர்க் பண்றது பெரிய விஷயமா இல்ல பெரிய பெரிய தப்பு பண்றது பெரிய விஷயமா? எதுல காப்பாத்துறது தானே பெரிய விஷயம். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, நல்லா பேச முடியல. கிளாஸோட லீடர்னு ரொம்ப நிரூபிச்சுட்டே இருக்கீங்க ஒரு டைமும். ஓகே, ரத்தத்திலே ஊர்னது. புரியல எனக்கு. நல்லா படிப்பீங்களோ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு அப் டு 12th ஸ்டாண்டர்ட் நான் ரெப்பு, அப்புறம் இந்த மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, அந்த மாதிரியே இருந்து பழகிட்டனால அந்த இது அது அப்படியே தான் இருக்கும் இப்போ வரைக்கும். என்னால் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து ஸ்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க? சரி, 12th 10th எவ்வளவு மார்க்? நீங்க இந்த கொஸ்டின் கேட்டு நீங்க நல்லா படிப்பீங்க, நீங்க பாட்டு உங்க இதை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா. 10th 400 above எடுத்தேன். என்னோட 12th மார்க் வந்து 1051 நினைக்கிறேன். ஓகே, நான் அடிச்சு விடுறீங்களா? இல்ல அதுக்காக நான் வேணா போன்ல இருந்து மார்க் ஷீட் வேணா நம்புறோம்.
நம்பிக்கை தானே எல்லாம். வேலை பார்க்குற இடத்துல போட்டு விடுறதுலாம் இல்லைல்ல. யாராவது இப்படி போட்டு விடுறாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அடிச்சு உட்கார வைப்பேன். மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா சூப்பருங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்போ எங்களுக்கா ஒரு செல்ஃபி மட்டும் கொடுப்பீங்களா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? என் நேம் காஞ்சனா. இங்க சூப்பரா இருக்குங்க. படத்துல தாங்க கேள்விப்பட்டது. பேர்ல காஞ்சனா. ஓகே, நீங்க பயப்படலாம் வேணா. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போகுது ஒர்க்லாம்? ஓகேவா தான் போகுது. ஓகேவா தான் போதா? ஏன்னா 2025 பிறந்துருச்சு, நல்லாலாம் போலையா? இல்ல நல்லா தான் போகுது, ஓகேவா இருக்கு. கொஞ்சம் பெட்டரா போகணும்னு தோணுது. சரி, ஓகே, போக போக அமைஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அனிமலா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த அனிமல் சூஸ் பண்ணுவீங்க? நானா சிங்கம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. என்னால சிங்கம்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து வந்து ரியல் லைஃப்ல எல்லாரும் வந்து ஏமாலியா இருக்கா, இதுவா இருக்கா, வெகுலியா இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படணும். அதனால சிங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க வந்து லைக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, என்னடா அந்த பொண்ணு டம்மி பாவா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால வந்து சிங்கமாவா இருந்து கூட நம்மள பயப்படணும் அப்படின்ற மாதிரி. சிங்கத்துக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, பயந்து ஓடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து தன்னாலே அமையும். ஏய் ஒரு கிங்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால நான் வந்து இதுவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஆனா அதுல ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் இன்னொன்னு என்னன்னா வந்து அடைச்சு போட்டுருவாங்க. லைக் நிறைய இடத்துக்குலாம் அனிமல் காட்டுக்குள்ள இருக்கும், சில இடத்துல எல்லாம் வந்து அடைச்சு போட்டுருவாங்க. அப்படிலாம் இருந்தா உங்களுக்கு ஓகேவா? இல்ல அடிச்சு போட்டாலும் அந்த இதுவெல்லாம் உடைச்சிட்டு வர மாதிரி சக்தி வேணும். ரொம்ப பெருசா ஆசைப்படுறீங்க சீரியஸ்லி. உங்களை பார்த்து பயப்படணும். ஆனா ஆக்சுவலா நான் ஒரு டம்மி பா, ஆனா பயப்படணும்னு ஆசை. நீங்க இந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி சீக்கிரம் ஆகுங்க, சரியா? கண்டிப்பா. லைக் வந்து பார்க்கதான் அவங்க அப்படி இருந்தாலும் ரொம்ப போல்டா, அவங்க தாட்ஸ் எல்லாம் ரொம்ப போல்டா இருக்கு. நல்லா பேசுனீங்க. இப்ப செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. கோரல் ரீவ்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அதாவது பவளப்பாறைகள். இது அதிகமா கடல்ல தான் பார்க்க முடியும். இதுதான் இந்த உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப வறட்சியான இடம் எது தெரியுமா? சவுத் அமெரிக்கால சீலி என்ற கண்ட்ரில உள்ள அட்டகாமா டெசர்ட் தான். இதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப வறட்சியான டெசர்ட்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பையன் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? திலக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ்ஆர்எம்ல 3rd இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். எப்படி போகுது? காலேஜ் லைஃப் ஆஸ் யூஷுவல். ஓகே, நல்லா போகுது. ஓகே, இங்க என்ன ஜாலியா சுத்துற ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்தோம். காம்பனன்ஸ் வாங்கிட்டு அப்படியே திரும்ப ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நல்லா படிப்பீங்களோ? படிப்போம். லைக் எல்லாமே ஓகே. படிக்கிற நேரத்துல படிப்போம், விளையாடுற நேரத்துல விளையாடுவோம். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. சரி, ஓகே. இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணி கிளாஸ்ல மாட்டிருக்கீங்களா? ஏதாவது பண்ணி லைக் பசங்களோட சேர்ந்து மாட்டிருக்கோம். லைக் கிளாஸ்ல டீச்சர்ஸ் இல்லாத போது கிரிக்கெட் விளையாடுவோம். பேப்பர்ல பால் பண்ணிட்டு அதை பேட் வச்சு அடிச்சலாம். லோ பட்ஜெட்ல முடிச்சிடுறது. ஆமா, சின்னதா விளையாண்டு மாட்டிருக்கோம். டீச்சர்ஸ்ட மாட்டிருக்கோம். வேற கிளாஸ்ல போது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது மாட்டிருக்கோம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ரெப்பாலாம் இருந்திருக்கீங்களா? கிளாஸ் ரெப்பாலாம் இருந்திருக்கீங்க? அப்படியா? ஓ, எல்லாம் திருட்டுத்தனம் பண்றவங்களே போட்டு விடுறது நீங்க தான்? என்ன போட்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அந்த கிளாஸ் ரூம் போயிட்டாவே நம்ம நல்ல பையன் ஆயிட்டு போய் டீச்சர்ஸ்ட மேம் இவன் பண்றான், இப்படி பண்றான், அப்படி பண்றான், நல்லவன் ஆயிக்கிறது. இல்ல என்ன எலெக்ட் பண்ணதே அவங்க தான். அவங்களுக்கு போய் நான் அப்படி துரோகம் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நம்ம இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, இன்னைக்கு நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Rathu Vijay, signing off from செல்ஃபி பொண்ணு.